வெல்கம் டு மை விமென்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நான் பசலைக்கீரை நெறைய இடத்துல விதைகள் நான் ஏற்கனவே சேகரிச்சு வச்சிருந்தது. அத போட்டிருந்தேன். நெறைய இடத்துல மொளச்சு வந்துடுச்சு. தொட்டிலேயே கொஞ்சம் மழை லேசா போன வாரம் பெஞ்சதுல, அ பசலைக்கீரை நெறைய இடத்துல மொளச்சு அங்கங்க மொளச்சிருந்தது. அத எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரே தொட்டியில வச்சு விடலாம். அதாவது ஒரு பெரிய டப்ல வச்சு விடலாம்னு சொல்லிட்டு, இத கொண்டு நான் இப்ப வைக்கலாம். இந்த டப்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருக்கேங்க. பசலைக்கீரை பத்தி தெரியும் எல்லாருக்குமே. இது சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க. அ ரொம்ப சூப்பரான ஒரு கீரை. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான ஒரு கீரை. சில பேர் குரோட்டன்ஸாவும் இத யூஸ் பண்ணுவாங்க. அழகா கொடி மேலே ஏறி சிகப்பு கலர் தண்டா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கீரை. இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த ஒரு கீரை. இது இந்த சீசன்ல நல்லாவே வளரும். நல்ல கொடி சூப்பரா படருங்க. பார்க்கும்போதே அழகா இருக்கும். அந்த கீரைய தான் இப்ப நம்ம இங்க நடப்போறோம். ஏற்கனவே நல்லா முளைச்சு வந்திருக்கு. அத கொண்டு இந்த இடத்துல நட்டு விட்டுடலாம். ஏன்னா கண்ட இடத்துல முளைச்சு கொடியா பயங்கரமா படர்ந்து மத்த செடிகள டிஸ்டர்ப் பண்ணும். அதனால மொத்தமா நான் இது கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வச்சுட்டு இந்த தொட்டியில நட்டு விட்டுடலாம். நட்டு விட்டுட்டு இந்த கீரைய வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டா வெயில் காலத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பாசிப்பருப்பு போட்டு, தக்காளி போட்டு, பச்சை மிளகாய் போட்டு நீங்க இந்த கீரைய போட்டு கடைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப அருமையா டேஸ்ட்டா இருக்கும். நல்லா ப்ளசன்ட்டா, அதாவது ரொம்ப ஒரு மாரி ஹெவியா, காடியா இல்லாம ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். இந்த கீரைய தான் இப்ப நம்ம நடப்போறோம். இத பாருங்க, அங்கங்க முளைச்சிருந்தது. எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி இந்த தொட்டியில வச்சிருக்கேன். இன்னைக்கு இத நட்டு விட்டுடலாம். வெயில் காலத்துல இது சூப்பரா வளரும். இந்த மாரி எங்கேயாவது வெளியில கூட நெறைய இடத்துல இருக்குங்க. பார்க்கும்போது நமக்கு தெரியாம இருக்கும். இந்த கீரைய நீங்க விதைகள் போட்டும் வளர்க்கலாம். இந்த மாரி நாத்து இருந்தா அதையும் எடுத்து வைக்கலாம். இப்ப இந்த நாத்த தான் நான் எடுத்து வைக்க போறேன். பசலைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பல நன்மைகள் இருக்கு இதுல. எத்தனையோ ஆரோக்கிய நன்மைகள் இருக்குங்க. இது சாப்பிடும்போது கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. மலச்சிக்கல் இருந்தா அந்த சிக்கலும் நீக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு உண்டு. அதனால முதல்ல இத எடுத்து நட்டு விட்டுடலாம். இது கொடியா படரக்கூடியது தான். நாம கொடியா வேணாம் அப்படின்னா கூட இந்த மாரி நட்டுட்டு, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 3 அடி, 2 அடி, 3 அடி வளரும்போதே கட் பண்ணி எடுத்தீங்கன்னா, அந்த தண்டோட கட் பண்ணி எடுத்து, அதாவது நல்லா பிஞ்சு தண்டா இருக்கும்போது எடுத்தீங்கன்னா, அத பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் சூப்பரா இருக்கும். பொரியல் எப்படின்னா, பொரியல் நல்லா கட் பண்ணிட்டு, அந்த வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி, பச்சை மிளகாய் இல்ல காஞ்ச மிளகாய் ஏதாவது போட்டுக்கலாம். போட்டு பொரியல் பண்ணீங்கன்னா, டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அதாவது அந்த கொடி நெறைய பேர் வெறும் இலைய தான் சமைப்பாங்க. பிஞ்சா இருக்கும்போது இந்த கொடியோட கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ இதுதான் நட்டு வச்சுட்டுருக்கேன் பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த தண்டு சிகப்பு தண்டா இருக்கு பாருங்க. இது சிலோன் பசலை. பச்சை கலர் தண்டுடைய பசலைக்கீரையும் இருக்கு. அது நம்ம நாட்டு பசலை மாரியே இருக்கும். ஸோ அதையும் நம்ம வளர்க்கலாம். இது நான் தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேங்க. முதல்ல யார் வீட்லயோ ஒரு வீட்ல இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒரே ஒரு தண்டு வச்சா கூட இது சூப்பரா வளரும். அத கொண்டு வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா எக்கச்சக்கமா வளர்ந்து எங்க பார்த்தாலும் இருக்கு. இன்னும் மழை சீசன் ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய வளரும். இந்த மாரி ஒரே இடத்துல சேர்த்து வளர்த்து நம்ம வளர்க்கும்போது, நம்ம கீரைகள் பறிக்கிறதுக்கும், அத எடுக்கிறதுக்கும் நல்லாருக்கும். நான் சொன்ன மாரி கீரை 2 அடி வளர்ந்த உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். பொடியா படர விடணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாரி கட் பண்ணி எடுத்து எடுத்து சமைச்சீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, அததான் நான் நட்டுட்டுருக்கேன். களி செடிகள் இருந்தது, அதையும் எடுத்தாச்சு. இது அங்கங்க முளைச்சிருந்தது. அதனால இத கொண்டு இப்ப நட்டு விடுறோம். இப்ப வானம் கொஞ்சம் மேகமூட்டமா தான் இருக்கு. இன்னைக்கு என்னன்னு தெரியல. மழை வருமான்னு தெரியல. ஸோ அதனால தான் இந்த கீரைய உடனே எடுத்து நட்டு விட்டுருக்கேன். நல்ல வெயில்ல இப்ப வெயில் தான் அடிச்சுட்டு இருக்கு. இருந்தாலும் இப்ப வானம் மேகமூட்டமா இருக்கிறதால இப்ப நட்டு விட்டீங்கன்னா, எந்தவித டேமேஜும் இல்லாம சூப்பரா வளர்ந்து வந்துரும். இங்க பாருங்க, பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு. இன்னும் வளர்ந்து வந்தா இன்னும் நல்லாயிருக்கும். நெறைய தடவ இந்த பசலைக்கீரைய நான் பறிக்கும்போது காட்டியிருக்கேன். பாருங்க, இந்த மாரி ஒரு தொட்டியில வச்சு விட்டாச்சு. 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இந்த மாரி ஒரு ப ச ரெக்டாங்கிள் டப்ல இந்த மாரி வச்சு விட்டா கூட போதுங்க நமக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் நமக்கு இந்த கீரை கிடைக்கும். ஒரே கீரைய சமைச்சு சாப்பிடாம, பலவிதமான கீரைகள சமைச்சு சாப்பிடும்போது, நமக்கு நல்ல ஆரோக்கியமான சத்துக்கள் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த பசலைக்கீரைய நட்டாச்சு. நல்லா தண்ணி விட்டுட்டு போலாம். மேகமூட்டமா தான் இருந்தது. இருந்தாலும் தண்ணி உயிர் தண்ணி கண்டிப்பா விடணும். ஓகே. அடுத்தது நம்ம செர்ரி டொமேட்டோ. நெறைய பேர் கேட்டிருக்கீங்க, செர்ரி டொமேட்டோ விதைகள் கிடைக்குமா? விதைகள் கிடைக்குமான்னு. ஏங்க விதைகள நம்ம பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு நம்ம தேடிட்டு போணும்? இது ஒரு ரேர் வெரைட்டி தான். ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு தக்காளி. புளிப்புத்தன்மை இருக்கு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டா பறிக்கும்போது தக்காளி எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில வச்சுட்டேங்க. ஒரு 30, 35 தக்காளி கிட்ட
பறிச்சு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 நாளா ஃப்ரிட்ஜில தான் இருந்தது. அத தான் இப்ப நட்டு விடுறேன். இங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு வீடியோல காட்டியிருக்கேன். இது நட்டு வளர்ந்து எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். இந்த சம்மர்ல தக்காளி செடியும் நல்லா போடலாம். ஆனா செர்ரி டொமேட்டோ கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளரும். அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம தக்காளி வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில வச்சிருந்தாலும் அழுகி போயிடும். அதனால இன்னைக்கு வந்து நம்ம நட்டு விடலாம்னு சொல்லிட்டு நட்டு விட்டுருந்தேன். இந்த மாரி நீங்க விதைகள வந்து விதைகளா இல்லாம இருந்தா கூட பரவால்ல. இந்த மாரி தக்காளி நீங்க விதைகள் தேட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட் அந்த மாரிலாம் போனீங்கன்னா, ஒரு 100 கிராம் கிட்ட செர்ரி டொமேட்டோ வாங்கின்னு வந்து, அது நல்லா பழுத்து தான் வாங்கின்னு வந்துட்டீங்களா, அதையும் நல்லா நட்டு விட்டுடலாம். இத கொண்டு போய் நம்ம ஷேடிங்ல தான் வச்சேன். ஏன்னா ரொம்ப சம்மர், பீக் சம்மர். இப்போ வந்து அக்னி ஆரம்பிச்சாச்சு. அதனால இது வந்து நம்ம டைரக்ட்டா வச்சீங்கன்னா, அந்த குட்டி குட்டியா வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனால கொண்டு போய் ஒரு மாமரத்துக்கு கீழ வச்சிருந்தேன். பாருங்க, இப்ப எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் தேதி போட்டது. இப்போ வந்து 15 நாள் ஆகுது. 15ஆம் தேதி ஆகுது. இத்தன நாள்ல எப்படி வளர்ந்திருக்கு பாருங்க. நம்ம இதே ஆடி மாசம் போட்டீங்கன்னா, ஒரு வாரத்திலே சூப்பரா வளர்ந்துரும். இவ்ளோ 2 வீக்ஸ் எடுத்துக்கிச்சு. ஆனாலும் வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. நம்ம போட்ட விதைகள் எல்லாமே சூப்பரா முளைச்சு வந்திருக்கு. செர்ரி டொமேட்டோ. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகி ஒரு 1/2 அடி வந்த பிறகு நம்ம தனித்தனியா தொட்டியில எடுத்து நட்டு விடலாம். அதில களைச்செடிகள் நெறைய இருந்தது. அத நான் எடுக்கவே இல்ல. ஏன்னா வந்து முளைச்சு வரும்போது நம்ம களைச்செடுக்க எடுத்தீங்கன்னா, பக்கத்தில முளைச்சு வந்து டேமேஜ் ஆயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுருந்தேன். கொஞ்சம் பெருசான பிறகு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இங்க பாருங்க, நல்லாவே நம்ம போட்ட செர்ரி டொமேட்டோ சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. இந்த மாரியும் நீங்க விதைகள் போடலாம். விதைகள் கடையில தான் வாங்கணும். எங்கேயாவது போய் இதுலேருந்து நர்சரிலாம் வாங்கணும் அவசியம் இல்லங்க. இந்த மாரி கிடைக்கிற விதைகள கூட நீங்க போடலாம். இது ரேர் வெரைட்டி தான். இத மாரி நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா கிடைக்கும். அத வாங்கின்னு வந்து வச்சு கூட போட்டீங்கன்னாவே பாருங்க, நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்க. தக்காளியும் அப்படியே தான் ஸ்லைஸ் பண்ணி சாதாரண தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சீங்கன்னாவே சூப்பரா வரும். இது வந்து பாருங்க, கொஞ்சம் ரேர், கொஞ்சம் நல்ல நிழல்ல வச்சதால மெதுவா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு தான் இது நம்ம கொஞ்சம் பெருசான பிறகு தான் எடுத்து தனித்தனியா தொட்டியில வைக்க போறோம். அதுக்குள்ள நமக்கு வந்து அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும். முடிஞ்சிருச்சுன்னா இப்பவே நமக்கு வந்து கொஞ்சம் வெயில் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெதர்மேன் சொல்லிட்டு இருக்காரு. 40 டிகிரி இந்த வருஷம் தாண்டவே இல்ல. இந்த மே மாசத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயில் கொஞ்சம் கம்மி தான் சொல்றாங்க. ஆனாலும் நான் மாடிக்கு போம்போது சரியான வெயில் அடிக்குதுங்க காலையில. இங்க பாருங்க, அடுத்ததா நம்ம இன்னைக்கு அப்டேட்ஸ் என்னன்னா, மாம் பாருங்க, எவ்வளோ கொத்தா காய்ச்சிருக்கு. நல்லா பெருசாவாயிட்டு இருக்கு. பறிக்கலாம் பறிக்கலாம் சொன்னா, இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் இது எப்படின்னா, நான் அந்த காம்பு கிட்ட வந்து சின்னதா ஒரு டென்ட் மாரி வரும். அப்போ நல்லா பழுத்துடுச்சு அந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு, பறிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவை கூடுதலா இருக்கும். நல்லா பழுத்து இருக்கும். அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 12 காய் கிட்ட இருந்தது. ஒரு 4 காய் கிட்ட பறிச்சு சாப்பிட்டாச்சு. மீதி இருக்க காய் கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும்ன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாடி தோட்டத்தில பாருங்க. மாடி தோட்டத்திலும் மாம்பழம் சூப்பரா வளரும். இதுதான் சாட்சி பாருங்க. இது வீடியோல பார்க்கறத விட நேர்லயே பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா சூப்பரா பெருசா இருக்கு. இன்னும் ஒரு 10 டேஸ் கழிச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அறுவடை பண்ணலாம். மாடி தோட்டத்தில. அடுத்தது இந்த மரம் காய்ச்சிட்டுருக்கு. இது முடிக்கிறதுக்குள்ள அடுத்த மரம் வந்து நல்ல பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது ஆல் டைம் மேங்கோ. அது எப்போ வேணா காய்க்கும், எப்போ வேணா பூக்கும், எப்போ வேணா காய்க்கும். பாருங்க, ஒவ்வொன்னும் சைஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. வீடியோல பார்த்தா சின்னதா இருக்கு. இப்ப பாருங்க, செர்ரி டொமேட்டோ ஈரம் இருக்கு. அதனால தண்ணி விடாம நான் வந்துட்டேன். அடுத்தது வந்து நம்ம போட்ட மலாட்டா விதைகள்லாம் சூப்பரா முளைச்சு வந்திருக்குங்க. சும்மா நம்ம சாப்பிடறதுக்காக ஊற வச்சிருந்தேன். அது நல்லா முளைச்சு வரவே இதில எடுத்து வச்சிருந்தேன். பாருங்க, நல்லாவே வந்திருக்கு. இந்த பேக்ல தான் வச்சிருக்கோம். நான் ஏற்கனவே இந்த பேக்க பத்தி சொல்லியிருக்கேன். ரூ. 4 தான் இந்த பேக்கோட விலை. ஆ நம்ம ரித்து பாட்ஸ் அங்க தான் வாங்கியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த மாரி நான் மடக்கி விட்டுருந்தேன். இப்போ நல்லா செடி நல்லா பெருசா வந்திருக்கவே, வேர்க்கடல செடி. இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு வேற இடத்துல மாத்தி விட்டுலாம். இனிமே வெயில வந்து நல்லா தாங்கக்கூடியது. இந்த இடம் வந்து செமி ஷேட்ல வச்சிருந்தேன். இனிமே தேவையில்ல. நம்ம எடுத்தோமே நல்லா வெயில்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா அத மடக்கி விட்டதெல்லாம் பிரிச்சு விட்டுட்டு, கொண்டு போய் நல்லா வெயில் இருக்கிற இடத்துல வச்சு விட்டுடலாம்னு சொல்லிட்டு எடுத்து போய் வச்சேன். இந்த மே மாசத்துல நீங்க மலாட்டா இப்ப கூட போடலாம். உங்களுக்கு விதைகள் கிடைச்சா இப்ப கூட இந்த மாரி பேக்ல போட்டு வச்சா கூட போதுங்க. சூப்பரா வளரும். இது வந்து எப்படின்னா 60 நாளுக்குள்ள பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. சில டைம் முன்னாடியே கூட பூக்கள் எடுக்கும். பூக்கள் எடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணோம், மண்ணு கொட்டி அது வந்து ஒரு சேடை ஓட்டணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் மண்ணு கொட்டி, அதாவது நடுவுல அந்த வேர்க்கிட்ட நம்ம மேலேருந்தே மண்ணு கொட்டி கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா,
காய் வந்து நல்ல பெருசாவும், நெறைய காய்கள் கொடுக்கும்னு சொல்றாங்க. இந்த தடவ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்ப தான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 15, 20 டேஸ் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோல போய் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தா தான் தெரியுது விதைகள் எப்போ போட்டோம்னு சொல்லிட்டு. அங்கேருந்து கொண்டு வந்து இப்போ வந்து லைனா இந்த இடத்துல வச்சுட்டுருக்கோம் பாருங்க. லைனா இந்த மாரி வச்சு விட்டாச்சு. இனிமே வெயில் நல்லா தாங்கும். அதனால அந்த இடத்துல வச்சு விட்டாச்சு. இங்க பாருங்க 8 பேக்ல தான் போட்டிருந்தேன். 8 பேக்லயும் சூப்பரா வந்திருக்கு. மாடி தோட்டத்தில வேர்க்கடலையும் சூப்பரா போடலாம். ட்ரை பண்ணீங்கன்னா எல்லாமே போடலாங்க. இங்க பாருங்க நல்லாவே வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து என்னன்னா, இங்க பாருங்க இதுதான் மண்ணெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அவுரி பாருங்க சூப்பரா வந்திருக்கு. இண்டிகோ பிளான்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம தூதுவளையும் அப்படியே நல்லா பெருசாகி ஜடை மாரி பின்னிட்டு போயிட்டே இருக்கு. இது வந்து சுண்டக்காய், அதுவும் தொட்டி மாத்தி வச்ச உடனே சூப்பரா வருது. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பாருங்க. இது வந்து யானை தந்த வெண்டை அதுவும் நல்லா வந்துட்டு இருக்கு. இந்த கொடமிளகா பூக்கள் எடுத்திருக்கு. ஆனா செடி வந்து கொஞ்சம் சுமாரா தான் வந்திருக்கு. ஆனா பூக்கள் நெறைய இருக்கு. இது வளர்ந்து வந்தா தான் தெரியும் எத்தன பூக்கள் காய்களா மாறும்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கண்ணாடி கத்திரிக்காய் அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. அதையும் பாருங்க தனித்தனியா தொட்டியில வச்சதுன்னு சூப்பரா வந்துட்டுருக்கு. வெண்டைக்காய் இந்த வெயில்ல வந்து செம்ம சூப்பரா வருதுங்க. ஒரு இதுவும் இல்லாம அதாவது அந்த செடி வந்து வாடாம சூப்பரா இருக்கு கத்திரிக்காய். ஏன்னா இந்த சீசன்ல கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் ரொம்ப சூப்பரா வளரும். அடுத்ததா இன்னைக்கு பறிக்கலாம் என்ன அப்டின்னா, இந்த வந்து என்னது இது பிரண்டை. நெறைய பிரண்டை இருக்கு. எப்பவுமே நம்ம துவையலுக்கு வந்து நுனிய மட்டும் தான் எடுப்போம். 1 அடி அளவுல இருக்கிற இது மட்டும் எடுத்தா தான் காரல் இல்லாம இருக்கும். இவ்ளோ இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, Googleல சர்ச் பண்ணி பார்த்தா, இந்த இந்த பிரண்டைய மொத்தமா அறுவடை பண்ணி, நல்லா காய வச்சு அந்த இதுகிட்ட மட்டும் அந்த கணுக்கிட்ட மட்டும் கட் பண்ணிட்டு, கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்தா, அதாவது பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தயாரிக்கலாம்னு சொல்றாங்க. அதுதான் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரண்டைய அறுவடை பண்ணலான்னு வந்தேன். ஆனா மேகம் வந்து ரொம்ப மூடிட்டு ஒரு மாரி இருந்தது. இது காய வைக்க முடியாதுன்றதால அறுவடை பண்ணாம, அப்படியே கிளம்பியாச்சு. பெ பிரண்டையில என்னென்ன பெனிஃபிட் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. மெயினா போனுக்கு ஸ்ட்ரென்த் தரக்கூடிய முக்கியமான விஷயத்துல இந்த பிரண்டை ஒண்ணுங்க. டெய்லியும் நம் சமையல்ல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்க முடியாதவங்க இந்த மாரி பிரண்டை நெறைய கிடைச்சா, அத கொண்டு வந்து காய வச்சு பிரண்டை உப்பு செய்யலாம். அது எப்படி செய்யலான்றத பத்தியும் நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு நான் பறிக்கல பாருங்க. மேகமூட்டமா தான் இருக்கு. காய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அறுவடை பண்ணல. நாளைக்கு நல்லா வெயில் அடிச்சா, கண்டிப்பா எல்லாத்தையுமே பறிச்சு, நம்ம வந்து காய வச்சு, அந்த உப்பு எப்படி செய்றதுன்றத பார்க்கலாம். அதாவது பிரண்டை டெய்லியும் நம்ம துவையல் செய்ய முடியல, அ பண்ண முடியலன்னா கூட, இந்த மாரி பிரண்டை உப்பு செஞ்சு, மோர்ல ஒரு சிட்டிகை, ஒரு 2 கிராம் அளவுக்கு போட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் 40 வயசு தாண்டுனவங்களுக்கு இந்த போன ஸ்ட்ரென்த்த தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த பிரண்டை. அது பாட்டுக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கு. கொடி கொடியா ஏறிட்டே இருக்கு பாருங்க. தூதுவளையும் சூப்பரா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த இது வெயிலுக்கு நமக்கு தேவையில்ல. அடுத்தது நமக்கு மழை பெய்யும்போது இந்த தூதுவளை தேவைப்படும். அப்போ வந்து இத கஷாயமாகவோ, இல்ல ஒரு ரசமாகவோ நம்ம எடுத்துக்கும்போது, ஒரு சூப்பாகவோ எடுக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லது. தொண்டைக்கும் ரொம்ப இதமா தரக்கூடிய தூதுவளை. இங்க பாருங்க இது வந்து நான் தேடி தேடி பிடிச்சு கிடைக்கவே இல்ல. ரோட் சைட்ல ஆனா நெறைய இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. என் கண்ல படவே இல்ல. அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு குட்டி செடி எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அதுவும் சூப்பரா வந்துட்டுருக்கு. இந்த இண்டிகோ பிளான்ட் பாருங்க. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. சும்மா தான் விதைகள் போட்டேன். எப்படி வருமோ என்னன்னு சொல்லிட்டு. நமக்கு கண்டிப்பா டைக்கு தேவைப்படும். இது நல்லா ஆனா இது ஒரு விஷயம் இருக்குங்க. இத வந்து எப்படி பயன்படுத்துறதுன்றத பத்தியும், தலையில எப்படி நம்ம தேய்க்கணுன்றத பத்தியும் சொல்றேன். அடுத்தது நம்ம போட்ட கொத்தவரங்காய் பாருங்க. சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. பெருசா ஹைட்டா வந்துருச்சு. இப்ப தான் சின்ன சின்னதா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொத்தவரங்காய் பத்தியும் கேட்டாலும் மருத்துவ குணம் பார்க்கும்போது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா வளரக்கூடிய ஒரு செடிங்க. இது வந்து ரொம்ப சும்மா விதைகள் போட்டாலே ரொம்ப நல்லா வந்துரும். கொத்தவரங்காவோ சில கம்யூனிட்டிக்காரங்க கொத்தவரங்காய் நெறைய சாப்பிடுவாங்க பாருங்க. இது மூளையோட நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும்னு சொல்றாங்க. மூளையோட நரம்புகளுக்கு வலு குடுக்கக்கூடிய ஒரு காய்னா இந்த கொத்தவரங்காய் தான். இத வந்து அது மட்டும் இல்லாம கிட்னிக்கு பாதுகாப்பதற்கும் இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும்னு சொல்றாங்க. இத அப்படியே பச்சையா ஜூஸ் போட்டு குடிச்சா, அந்த காய வந்து அப்படியே பறிச்சு கொண்டு போயி மிக்ஸியில அடிச்சுட்டு, அந்த ஜூஸ நம்ம குடிச்சோம்னா, கிட்னிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கும் அந்த ஸ்டோன் வந்து கரைஞ்சு வெளியில வந்துரும்னு சொல்றாங்க. அடுத்ததா மாதுளம் பழம் இப்ப தான் காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. குட்டி குட்டியா வந்திருக்கு. ஆனா இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் குடுக்கணும். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. இது பெருசாவறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் என்பிகே அத போடணும். அதாவது தொழு உரம் தான் போட போறேங்க. தொழு உரம் போட்டு விட்டுட்டு,
இந்த வாட்டி எல்லாமே எல்லா மரங்களுக்கும் எல்லாத்துக்குமே தொழுவுரம் ஏற்கனவே லிக்விடா ஃபெர்டிலைசர் குடுத்துருந்தேன். இப்போ வந்து வெயில் முடிய போற சீசன். அதாவது சீக்கிரமா முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் நெறைய போட்டு விட்டுடலாம். அடுத்தது நம்மளோட ஏர் பொட்டேட்டோ சூப்பரா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா மேல ஏறிட்டு இருக்கு பாருங்க. அந்த இலைகள் பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கு. அது கூடவே பிரண்டை ஏறிட்டு இருக்கு. இந்த பிரண்டையும் நம்ம பறிச்சு சமைக்கணும். அடுத்தது நம்மளுடைய சொல்லவே வேணாம் வாசனை தரக்கூடிய அம் செம் செ செண்பகப்பூ சூப்பரா வந்துட்டுருக்கு பாருங்க. அந்த செண்பகப்பூ ஆனா நேத்து பூத்திருக்கு. நான் கவனிக்கவே இல்ல. இப்ப பறிச்சா அப்படியே உதிர்ந்து வந்துடுச்சு. ஆனாலும் பரவால்ல. இத கொண்டு போய் எண்ணெயில தேங்காய் எண்ணெயில போட்டு வச்சுக்கினா வாசனையா இருக்கும் தேங்காய் எண்ணெய். இல்லன்னா நம்ம தலையிலேயே கூட வச்சுட்டு அப்படி ஒரு கொண்ட போட்டுக்கிட்டிங்கன்னா, முடியோட வாசனை ரொம்ப நல்லாருக்கும். ஆ அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து முடிக்கும் ஸ்ட்ரென்த் தரக்கூடியதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா பாருங்க நம்ம அரளிப்பூ எக்கச்சக்கமா பூக்கள் எடுத்திருக்கு. ஒரு சின்ன தூறல் தான் போட்டுச்சு. உடனே எல்லாமே சூப்பரா வளர ஆரம்பிச்சுருச்சு. அடுத்த சீசன்ல மழை வரும். மழை வரும்போது இன்னும் நல்லா செழிச்சு வளரும். மாடி தோட்டத்தில பாருங்க சம்மர்ல கூட நம்ம செடிகள்லாம் எவ்வளோ சூப்பரா இருக்கு. ஏன்னா 2 வேள தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். நான் வெளியில போறதே இல்லங்க. ஆனாலும் ஒரு ஒரு 4 நாள் வெளியில போனதால வீடியோவே போட முடியல பாருங்க. 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப தான் போட்டுருக்கேன். இதுக்கு தண்ணி விடுறதுக்கு மட்டும் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு தான் போவேன். இங்க பாருங்க நெறைய பூக்கள் எடுத்திருக்கு கொய்யா. இது வந்து சிகப்பு கொய்யா. உள்ள சிகப்பா இருக்கும். மேல கிரீனா இருக்கும். நெறைய பூக்கள் எக்கச்சக்கமான பூக்கள் இருக்கு இதுல. இது எல்லாமே காய்கள் வரும். காய்களா மாறிடும். ஆனா சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாயிடும். ஏன்னா நெறைய பூக்கள் எடுத்தா சைஸ் கொஞ்சம் குட்டியாயிடும். அ லிமிட்டடா இருந்ததுன்னா, நல்ல பெரிய பெரிய சைஸா இருக்கும். ஓகே.